ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடில் சிஎன்சி காலேஜில் நடக்கிற புக் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ சில புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அதனால் இங்கே வந்திருந்தோம். ஸோ நான் வாங்கின புக் கலெக்ஷன் தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ லாங் வீடியோவில் எல்லா டீட்டெயிலுமே என்னென்னலாம் பதிப்பகம் அங்கே இருந்துச்சுன்னு நாங்கள் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து சின்ன வீடியோ. ஸோ புக்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் வந்து என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வணிகவியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இல்லையா, டிஆர்பி எக்ஸாமுக்கான சக்தி பதிப்பகத்தோட புக் வாங்கியிருந்தேன். எடிஷன் பார்த்திங்கன்னா 2024 தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வியல் பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ், டிஆர்பியில் ஜென்ரல் நாலேஜ் புக் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிதாபுல் ஃபிதாயாங்கிற அரபு மொழி புக்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் அலிஃப் பேத்தே எல்லாம் இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலரிங் புக்ஸ் வாங்கியிருந்தேன் குழந்தைங்களுக்கு. ஸோ கலர் உங்களுக்கு வந்து வாட்டர் கலரோடு கொடுத்துருந்தாங்க, அது ஒன்று. ஸோ சும்மா வந்து கலர் புக் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் திருக்குறள் புக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழமொழிகள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈசாப் நீதி கதைகள். அதுக்கப்புறம் வந்து மரியாதை ராமன் கதைகள். அந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கியிருந்தேன். ஒரு வரி விடுகதைகள். அதுக்கப்புறம் மனித உடலின் மகத்தான உண்மைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நினைவாற்றலை வளர்த்து கொள்ளுங்கள்ங்கிற மாதிரி ஒரு புக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிப்பாளர்களும். அதுக்கப்புறம் பாட்டி வைத்தியம். அடுத்தது ஒரு வரி செய்திகள், முல்லா கதைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடி ஜோக்ஸ், ஆசிரியர் மாணவர் கடி ஜோக்ஸ். அக்பர் பீர்பால் கதை 1, அதே மாதிரி 2 அதோட தொடர் கதைகளாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அக்பர் பீர்பால் கதைகள் 1, 2. அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாறு, பொது அறிவு புக்கு. அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த புக் வந்து வேலைக்கு போகாமல் வாழ்வது எப்படின்ட்டு போட்டிருந்தாங்க கட்டுரைகள்னு. அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன். படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உதய தாரகை அப்படிங்கிற புக்கு, சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் அப்படின்னு, டீனேஜ் புரிதல்கள் அப்படின்னு போட்டிருந்தது. அடுத்தது அந்திமலை அப்படிங்கிற ஒரு புக் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த புக்ஸ் தான் வாங்கியிருந்தோம். ஃபைனலாக புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு. இந்த புக் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 13 வரைக்கும் தான். கண்டிப்பாக போய் வேணுங்கிற புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.